வணக்கம், நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பிரெட் புட்டிங் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 12 பீஸ் வந்து பிரெட் எடுத்துருக்கோம், 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கோம், சர்க்கரை 5 ஸ்பூன் எடுத்துருக்கோம், பவுடர் சுகர் 5 ஸ்பூன் எடுத்துருக்கோம், 3 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கோம், ஃப்ரெஷ் க்ரீம் வந்து எடுத்துருக்கோம். அப்புறம் நட்ஸு வந்து பாதாம், இது பிஸ்தா தேவைக்கேற்ப நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். பால் ஊற்றிக்கலாம், இதை சூடு பண்ணிக்கலாம். பால் வந்து பாருங்கள் கொதிக்குது. இந்த டைமில் கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சோண்டு பால் மிக்ஸ் பண்ணி இதிலே ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ வந்து சர்க்கரையும் இதிலே போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கம்மியில் வச்சு சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சர்க்கரை போட்டோம், உடனே கெட்டி ஆகிடும். கஸ்டர்ட் பவுடர் போட்டதுனால நம்ம என்ன பண்ணணும்னா சிம்மில் வச்சுட்டு இந்த சர்க்கரை மட்டும் இப்படி கரைஞ்சால் போதும். உடனே நிறுத்திடுங்க, அடுப்பு நிறுத்திடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அப்படியே இறக்கிட்டு கட்டி இல்லாமல் இப்போ இறக்கிடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம், அதை ஊற்றிக்கலாம். அதில் நம்ம பவுடர் சுகர் ஒரு 5 ஸ்பூன் வச்சுருக்கோம், இது ரெண்டையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுடர் சுகரும் ஃப்ரெஷ் க்ரீமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ரெட்டோட ஓரத்தை எல்லாம் நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். எல்லாமே 3 இதுலேயுமே எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுலோ இல்லை பிளாஸ்டிக் பவுலோ இப்படி எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி ப்ரெட்டை வந்து இப்படி 4 அடுக்கிக்கோங்க. இப்போ அடிக்காச்சு. இதுக்கு மேலே வந்து இந்த புட்டிங் கஸ்டர்ட் பவுடர், இது க்ரீம், இது வந்து மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீமோட சுகர் பவுடருக்கு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து லங்ஸ் வராமல் கரைச்சிக்கிட்டு அதில் வந்து இப்போ ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்தது வந்து திருப்பி இதே மாதிரியே ப்ரெட்டு இப்படி அடிக்கிக்கோங்க. திருப்பியும் இது இன்னொரு லேயர் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வச்சுருந்திங்கன்னா கெட்டி ஆகிடும். கொஞ்சம் சீக்கிரமாக இது அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ரெட் வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து முதல் க்ரீமை கடைசியாக வந்து மேலே க்ரீம், இப்போ வந்து க்ரீமை மேலே வந்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு கஸ்டர்ட் பவுடரை மேலே அப்ளை பண்ணிக்கலாம். மேலே பார்வையாக இருக்கும், அதுக்கோசம். இப்போ வந்து மேலே நம்ம வந்து நட்ஸு தூவிக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணி பாதாம், பிஸ்தா எல்லாம் பொடி பண்ணி மேலே தூவிக்கலாம். இதை வந்து அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் இது செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். அதை செட் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், 15 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ எடுத்து கட் பண்ணியாச்சு. நீட்டாக அழகாக வந்துருச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு
எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.